என் தங்க பிள்ளையே, மிக மிக அவசரம். இந்த அப்பன் கருப்பன் உன்னிடம் பேசியே தீர வேண்டும். உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சி கேட்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இது என்ன விஷயம் நடந்த காத்து கொண்டிருப்பது, யார் என்பதையும் எல்லாம் உனக்கு நான் சரியாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் சொல்ல நினைக்கின்றது என்பதை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தர நினைக்கின்றது என்பதை நீ கவனமாக புரிந்து கொள். இந்த அப்பன் கருப்பன் நின்று ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்து சொல்ல எண்ணுகிறேன் என்றால் அதையும் உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் நடத்த நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, இவருக்கு அத்தனைக்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதுதான் என்பது. உன் குறைகளை மட்டும் தெய்வத்திடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைவுகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகின்றாயோ, அந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீ உணர்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தொடங்குவாய். உனக்காக எப்போதுமே நான் வருகின்ற இந்த நேரம், உனக்காக எப்போதுமே நான் வருகின்ற இந்த நேரத்தில் இனி உனக்கு எப்போதுமே சரியான பல விஷயங்களை நடத்துவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். புன்னகை என்ற முகவரி உன்னிடம் இருந்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி பலரும் வந்து கொண்டிருப்பார்கள். உன்னை சுற்றி வந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை உனக்கு தந்து கொண்டிருப்பார்கள். உன்னை தேடி வருவதையெல்லாம் எப்போதுமே நீ சரியாக கவனித்து விடுகின்றாய். உனக்காக உன் முன்னால் நின்று இந்த அப்பன் கருப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ சற்று கவனமாக கவனிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நமக்கு என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையெல்லாம் எப்போதும் உனக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்ல வந்திருக்கின்றேன். உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா? அப்படி இருக்கும் போது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். விலையில்லாமல் நீ அள்ளி கொடுத்த அன்பிற்கே அர்த்தம் புரியாத சில உறவுகள் நீ கண்ணீர் சிந்து துளிக்காக கருணை மனதோடு வந்து உனக்கு துணை நிற்க போகிறார்கள். நிச்சயமாக கிடையாது. இதுவெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இதுவெல்லாம் எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது என்பதை நீ புரிந்து கொள். இது போன்ற மனிதர்களை நினைத்து நீ இந்த வாழ்க்கையில் சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் போதுமல்லவா? இவரிடத்தில் அன்பை வேண்டி நின்று நீ கலங்கியதெல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீ தெளிவான மனநிலையோடு எப்போதுமே உணர்ந்திடுவாய் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்போதுமே உன்னை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்கள் எப்போதும் சூழ்ந்து நின்று உன்னை வேதனைப்படுத்திய போதெல்லாம் இந்த கருப்பன் நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் அதை சரியாகவே நான் உனக்கு சொல்லிவிட எண்ணுகின்றேன். அதனை உனக்கு நான் சரியாகவே புரிய வைக்க எண்ணுகின்றேன். மேலும் மேலும் உனக்கு இந்த துன்பங்களிலிருந்து வேதனைகளில் இருந்தும் நல்லதொரு விடுதலையும் உனக்கு கொடுக்கின்றேன். நீ எப்போதுமே இது போன்ற கஷ்டங்களுக்குள்ளேயே சிக்கி இருக்காமல் என் பிள்ளை உனக்காக நான் அத்தனையும் உணர்த்துவேன் என்பதை மட்டும் நீ மறக்க கூடாது. அப்பன் கருப்பன் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் மீது கொண்ட அக்கறையினால் நிச்சயமாக உனக்கு மிக சரியான வெற்றியும் கிடைத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையின் மிக சரியான புரிதலும் கிடைத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன்னை விடாது என்பதை நீ தெரிந்து கொண்டாலே போதும். தெய்வம் முன்னிற்கும் போது உன்னை சுற்றி வருகின்ற பல சூழ்நிலைகள் நிச்சயமாக உனக்கு இனிமேல் நல்லதை நடத்த
நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அதிகமாக உடைந்து நிற்கும் போதெல்லாம் என் பிள்ளை நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது. இதைவிட பெரிய கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றாய். அதனால் இதையெல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வந்து விடுவாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீ உண்மையாக தான் இருந்திருக்கிறாய். அதனால் எப்போதுமே தவறாக நீ உணர்ந்திட மதிப்பிடாதே. பேசுகின்றவர்கள் போகட்டும், போகின்றவர்கள் போகட்டும். ஆனால் உன் உணர்வுகளினால் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை எப்போதும் கொடுக்கட்டும். கிடைக்காத விஷயத்தை எண்ணி அதிகமாக வருத்தப்படாதே. காலம் வரும்போது எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். ஒருவரை அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. கடைசியில் உன்னை தான் தவறு என்று அவர்கள் சொல்லிவிட்டு உன் மீது பலியை தூக்கி போட்டு சென்று விடுவார்கள். அடுத்தவர்களை எவ்வளவு தூரம் ஒரு முயற்சியை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு நிச்சயமாக நீயும் உன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அதற்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை உன்னால் கொண்டாட முடியும். இல்லாத பட்சத்தில் எந்த வகையிலும் இந்த அப்பன் கருப்பன் வாழ்க்கை உனக்கு தருவதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உனக்கு தெரியும் அல்லவா, உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா, இது தன்னுடைய முயற்சியினால் கிடைத்த விஷயம் அல்ல என்று. வாழ்க்கை அதிக தூரம் இல்லை, நினைப்பதற்குள்ளே சற்றென்று முடிந்துவிடும். இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால் எதற்காகவும் அதிகமாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய கவலை இங்கு மற்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிகமான அளவில் என் பிள்ளை உன்னை காயப்படுத்த துணிந்து விட்டது. இனி எப்போதுமே என் பிள்ளையே இதையெல்லாம் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் நடப்பதெல்லாம் நம்முடைய நன்மைக்கு தான் என்பதை நீ புரிந்து கொள். அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்று எப்போதெல்லாம் மன அழுத்தம் அதிகமாக வருகிறதோ, எப்போதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகள் அதிகமாக வருகிறதோ, எப்போதெல்லாம் உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு காயத்தை அதிகமாக கொடுக்கிறதோ, அப்போதெல்லாம் என் பிள்ளை நீ கோவிலுக்கு செல். உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்ற தேவத்தை காண செல். அவர்களின் சன்னதியில் அமர்ந்து கொண்டு நிச்சயமாக அந்த நேரம் உனக்கு பதில் கிடைக்கவில்லை என்றாலும் உன் மனதிற்குள் ஒரு அமைதி கிடைக்கும். எத்தனையோ குழப்பங்கோடு சென்றிருப்பாய். ஆனால் நிச்சயமாக அங்கு சில மணித்துளிகள் அமர்ந்து பார். சில நிமிடங்கள் அமர்ந்ததே போதும். நிச்சயமா உனக்கே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும். பதில் கிடைக்கவில்லை என்றாலும் உன் மனது அலைபாய்ந்து கொண்டிருந்தது சற்றென்று அடங்கி அமைதியாகிவிடும். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய அன்பு இருக்கும். ஆனால் எதுவும் நிலைக்கும் என்று நீ நம்பக்கூடாது. அன்பு எல்லா இடத்திலும் இருக்கும். ஆனால் எதுவுமே கடைசி வரைக்கும் நம்மோடு பயணம் செய்யாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமும் நம்மோடு நிலைத்திருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் நாமாக நின்று நமக்கானவற்றை நாம் மன உறுதியோடு பெற வேண்டிய நேரம். எல்லா விஷயங்களுமே நமக்கு சரியாகவே இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்காக இந்த அப்பன் கருப்பன் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? அதுவும் அன்புதானே. என் பிள்ளையே, உன் மீது நான் கொண்ட அன்புதானே. நான் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை எப்போதுமே மீண்டும் மீண்டும் தேடி வருகிறேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நீ உன் மீது கொண்ட அன்பினால் எப்போதும் இந்த வாழ்க்கையின் நான் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாற்றங்களை நான் நிச்சயமாக கொடுக்கிறேன். இதுவெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது. ஒருபோதும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ தவிர்த்து விடக் கூடாது. யாரின் தாக்கத்திற்கும் ஆளாகி விடாதே. அப்படி நீ ஆளாகி விட்டாயானால் உன்னுடைய ஆளாண்மை இந்த இடத்தில் கெட்டு போய்விடும். ஏக்கமும் தாக்கமும் துக்கத்தை கொடுக்கும், ஆக்கத்தை முடக்கும், உன்னுடைய நோக்கத்தை தகர்ந்தெடுத்துவிடும் என்பதை எந்த நிலையிலும் நீ மறந்துவிடக் கூடாது. அதனால் எதற்கும் ஏங்காதே. எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து நீ உன்னையே வற்புறுத்தி கொள்ளாதே. உன்னுடைய குறி என்ன வேண்டும் என்று உன்னுடைய இலக்கு உச்சத்தை நோக்க வேண்டும்.
ஒரு அடி பின்தாங்கினால் 1000 பேர் உன்னை தாண்டி வந்து விடுவார்கள் என்பதை நீ எப்போதுமே மறக்க கூடாது. களத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய், கவனம் வேண்டும், உள்ளத்தில் வெறி வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய இலக்கு உனக்கான வெற்றியை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதை நீ மறக்க கூடாது. பக்கத்தில் இருப்பவன் எல்லா நேரமும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை வீழ்த்த நீ உன்னை தாக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நெருப்பு அணையாமல் பார்த்துக்கொள், உணர்ச்சம் குறையாமல் புதைத்து விடு என்பதை மறந்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற நெருப்பு ஒருபோதும் அணையக்கூடாது. உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் உன்னுடைய லட்சியத்தையும் ஒருபோதும் நீ பின்தாங்கிவிடக் கூடாது. நீ நினைத்ததையெல்லாம் நடக்கும். நீ விரும்பியதையெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கண் முன்னால் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். அந்த நேரம் நீ எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அப்போது உனக்குள் கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த தீயானது ஒருபோதும் உனக்குள் இருந்து விலகக்கூடாது. ஒருபோது முன்னிலிருந்து அது நீங்க கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதையெல்லாம் இந்த அப்பன் கருப்பனினி உனக்கு எடுத்து சொல்வேன். அப்பன் முன்னின்று உனக்கு அத்தனையும் விரும்பியதை உனக்கு சந்தோஷமாக முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, இப்போது என் தங்க பிள்ளையே, நான் இருக்கும் வரை என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு உறவு இங்கு பிரிவதற்கு முன்னால் எவ்வளவோ பேசி அழுது கத்தி அமைதியாகி மனதளவில் அழுது பிரிந்திருக்கும். அதற்கு பிறகு கஷ்டப்பட்டு அந்த உறவுக்கு பேரளவில் உயிர் கொடுத்து போக முயற்சி செய்து முடியாமல், நிறைய போராடி பார்த்து முடியாமல், தாம் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக மனதளவில் ஒதுக்கி இருக்க ஆரம்பிப்பார்கள். இதில் அதிகமாக வழி தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மனதளவில் இவர்கள் தன்னை விட்டு பிரிந்தது கூட தெரியாமல் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் உண்மை. இதுவெல்லாம் கருப்பன் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? உன்னோடு பேசுகின்ற ஒரு உறவு சில காலமாக அதிகமாக உன் மீது வெறுப்பு காட்டுகிறது. அதிகமாக உன் மீது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுகிறது. என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கள் மிக மிக அதிகமாக எப்போதும் கவனத்தை செலுத்தாமல், உன்னை எதையும் பொருட்படுத்தாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எதிலுமே இவர்கள் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லிவிடுவது கிடையாது. எதையுமே உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் நிச்சயமாக உனக்காக சில விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் நடக்கும் போது அது உனக்குள் மிகுதியான வேதனைகளை தந்து விடுகின்றது. உனக்குள் மிகுதியான கஷ்டங்களை அதுவெல்லாம் உனக்கு கொடுத்து விடுகின்றது. இப்படியெல்லாம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ கவனத்தில் கொள்ளும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை உன் அப்பன் கருப்பன் நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் அல்லவா? நிச்சயமாக உன் அப்பன் எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்று நடத்தி கொடுப்பேன் அல்லவா? இந்த மனிதர்கள் எல்லோருமே ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அதை வெளிப்படையாக சொல்லிவிடுவதில்லை. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து அவர்களின் மனதை காயப்படுத்துவதில்தான் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். நீ படுகின்ற வேதனைகளை அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. நீ படுகின்ற வேதனை அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் மிக சரியானது, ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அப்படியானால் உன்னுடைய கவலைகளில் தான் அவர்களின் சந்தோஷம் இருக்கிறது என்றால் இனிய இதையெல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நிச்சயமாக நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு இனிமேல் தெரிய வரக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமா என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கியதெல்லாம் போதும். இனி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு தெரிய வேண்டும். யாரும் எதையும் செய்துவிட்டு
முடியும் என்று. யார் வாழ்க்கையில் எதையுமே நடத்திவிட முடியும் என்பதெல்லாம் போய். நீ நினைத்தால் மட்டும்தான் எதுவுமே உன்னை நெருங்க முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் எந்த விஷயங்களும் உன்னை தொடர முடியும். அதனால் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பது எல்லாம் இனிமேலாவது சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார். உனக்கு எப்போதும் எல்லாமே உனக்கு சரியாக புரிந்துவிடும். உனக்கு எல்லாமே கவனமாக உன் வாழ்க்கையை நடத்திவிடும். நம்பிக்கையின் பேரில் நீ ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்ந்திடுவாய். நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். இந்த அப்பன் கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளைக்கு கவலையே உன்னை சுற்றி இருந்த இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற விஷயங்களுக்காக நீ வருந்தி கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அதை அளவில்லாத தேவையில்லாத வருத்தங்களும் சோதனைகளும் வேதனைகளும் வேண்டாம். இனி உனக்கென்று இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக பார்த்திக்கொள். உன்னையே சுற்றி சுற்றி இந்த அப்பன் கருப்பன் நான் எதற்காக உன் முன்னால் வருகிறேன் என்பதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள். கருப்பனின் அன்பு உனக்கு எதையும் நிறைவாக கொடுத்து விடுவதில்லை. இந்த கருப்பனின் அன்பு எந்த விஷயத்தையும் உன் முன்னால் நடத்தி விடுவதில்லை. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு அத்தனையிலும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ எப்போதும் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதற்குமே நீ கலங்க வேண்டாம். காரணமில்லாமல் எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இந்த அப்பன் கருப்பன் இருந்து உனக்கு ஒவ்வொரு அசைவுகளையும் சரியாக நடத்தி தந்து கொண்டிருப்பேன். இந்த கருப்பனிடமிருந்து ஒவ்வொரு அசைவுகளிலும் உன்னை பற்றி உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து தந்து கொண்டிருக்கின்றேன். நீயாக நின்று எதை பற்றியும் யோசித்து வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்து. நீயாக நின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் அடைவனை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கென்று நான் வரக்கூடிய இந்த காலங்கள் இனி அத்தனையிலும் நீ உனக்கு சரியான விஷயங்களை நிறைவாக புரிந்து கொள்வாய். உனக்கு எது சரி எது தவறு என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கை இனி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு தருகிறது. அப்படி எண்ணும் போது சுற்றி இருந்து அதை தடுக்க நினைப்பவர்கள் ஏராளம். உனக்கு அதை கிடைக்க விடாமல் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏராளம். இதையெல்லாம் நீ எப்போதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எப்போதுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே சரியாக தருவதை நீ எப்போதுமே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி நீ எப்போதும் எதை பற்றியும் யோசித்து வருந்து கொண்டிருப்பதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். எந்த இடத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, எந்த இடத்திலும் உனக்கு நான் தர வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னாலே உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவிர்த்த தவிப்புகளை எல்லாம் நான் கண்டித்திருக்கின்றேன். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் என்னவென்று பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இனி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நான் தர வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்காக முன்னின்று நான் ஏற்படுத்தி கொடுக்க வருகின்ற நேரத்தை நீ ஒரு துளியிலும் தவிர்த்து விடக்கூடாது. ஒரு நொடி பொழுதிலும் இதையெல்லாம் நீ விட்டு வருந்த கூடாது. கருப்பன் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கின்ற பல மனிதர்கள் உனக்கு சோதனைகளை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எப்போதுமே உனக்கு வேதனைகளை கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இவர்களுடைய சூழ்ச்சி உன் பக்கம் திரும்பி
இருக்கிறது. அதனால் யார் என்ன சொன்னாலும், யார் எதை செய்தாலும் அதற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பதெல்லாம் தெய்வம் கவனிக்கின்றது. உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்க தெய்வம் வருகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கேற்ப உன்னுடைய மனநிலையும் நீ பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். காரணத்தோடு தான் உனக்கு எல்லாம் நடக்கிறது. இவர்களையெல்லாம் உனக்கு அடையாளப்படுத்தத்தான் தெய்வம் இது போன்ற ரூபத்தில் உன் கண் முன்னால் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல உன்னுடைய மனநிலையும் மாற்றிக்கொண்டு தேவையில்லாமல் இவர்களுக்குள் சிக்கிக்கொண்டு தவிர்ப்பதை நிறுத்திவிடு. உன்னுடைய வெற்றியை நீ உணர்ந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான நிறைவான சந்தோஷமும் நிச்சயமாக உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? அருப்பன் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்வேன். எதை செய்தாலும், யார் எதை செய்தாலும் சற்றென்று மனம் பதறிவிடாதே. யார் எதை நடத்தினாலும் சற்றென்று மனம் உடைந்து விடாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். இந்த காலம் உன்னுடைய வெற்றியை எப்போதுமே உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பது உண்மை. அருப்பன் சொல்ல வந்தது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். இது போன்ற தேவையில்லாத சூழ்ச்சிக்குள் என் பிள்ளை நீ சிக்கிவிடாமல் நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறைவாக வாழ்ந்தால் அதுவே போதும். என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதை இனிமேல் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்களையும் நிச்சயமாக நீ அடையாளம் கண்டுகொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.